ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மார்னிங் கேப் டவுன் ஆயிருந்தது. எந்த லெவல்லன்னு பார்த்தீங்கன்னா 47,300 அந்த லெவலில் கேப் டவுன் ஆகிட்டு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் வந்து கிட்டத்தட்ட 47,600 வரைக்குமே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் இன்னைக்கு இதுதான் இன்னைக்கான மார்க்கெட்டா. ஸோ நாளைக்கான மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் க்ளோசிங் ப்ரைஸ் தேவை. க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 47,624 இருக்குது, பார்த்துக்கோங்க ஒரு 30க்கு. ஸோ இதை வந்து நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ட்ரி கொடுத்துடலாம். ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் பிவிசி பார்த்தீங்க அப்படின்னா 47,624 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நாளைக்கு டுமாரோ பிவோட் மாற்றிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து டுமாரோ பிவோட் போடுறேன். டுமாரோ பிவோட் மாற்றும் போது நம்ம வந்துட்டு இன்னும் 2 லெவல்ஸ் மார்க் பண்ணோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதை வந்துட்டு ஒரு ஆரஞ்சு கலரில் போட்டுடலாம். ஏன்னா எப்போவுமே ஹை அண்ட் லோ வந்து நம்ம ஆரஞ்சு கலரில் இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ அடுத்தது ப்ரீவியஸ் டே லோ வந்து 47,284 இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். ஓகேங்களா? பிவிசி வந்துட்டு மோடியே போயிடுச்சு. ஒரு வாட்டி நான் டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ட்ரி கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இருக்குது பிவிசி. ஓகேங்களா? பிவிசி வந்து 47,624. ஓகேங்களா? இதில் இருக்குது. இப்போ மார்க்கெட் ஃபஸ்ட்டு நம்ம நாளைக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ஓப்பனிங்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் வந்து ஃப்ளாட்டு. ஓகேங்களா? ஃப்ளாட் ஓப்பனிங் வருது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு ஒரு பையிங் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு பாருங்கள். ஏன்னா இது ஆல்ரெடி மார்க்கெட் இங்கேருந்து பையிங் போயிட்டு ஒரு பையிங் பேஸ்மெண்ட் ப்ராப்பராக ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஃப்ளாட்டுங்கிறது ப்ராப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பையர்ஸ். ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 47,600ல ஸ்டார்ட் பண்ணுற பையிங் மொமெண்டம் 48,000 வரைக்கும் போகும். நியர்லி 400 பாயிண்ட்ஸ். இதுவே உங்களுக்கு மோர் தென் எனஃப். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட ஃபஸ்ட் டார்கெட் லெவல் ஆஃப் டார்கெட் 48,000 இருக்கணும். இது நான் ஃப்ளாட் ஓப்பனிங் சொல்கிறேன். எனி டைப் ஆஃப் ஃப்ளாட் ஓப்பனிங்க்கு உங்களுக்கு ஒரு 400 பாயிண்ட்ஸ் டார்கெட் இருக்குது. சப்போஸ் இங்கே கேப் அப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் சினாரியோ நான் டிஸ்கஸ் பண்ணுறது கேப் அப் ஆகுறது 48,000 கேப் அப் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் எடுத்தோன்னா பையிங் போகாதீங்க. வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணுங்கள். நெகட்டிவ் சினாரியோ வந்தால் மேபி இங்கே ப்ராஃபிட் புக்கிங் கூட வரலாம். ஏன்னா இத்தனை நாளுமே இதே லெவல்ஸில் வந்துட்டு மார்க்கெட் ஃபைட் பண்ணிட்டே இருக்கனால பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்துட்டு 2 பேருமே ஈக்குவலாக பொசிஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நாளைக்கு ஃபஸ்ட்டு வாலடைல் ஆகிட்டா அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி கூட வரலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன் டே சார்ட்டில் பார்க்கும்போது கண்டினியூஸாக வந்துட்டு க்ரீன் கேண்டில்ஸ் வரனால ஒரு ரெட் ரிட்ரேஸ்மெண்ட் வரதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா ஒன் டே சார்ட்டில் வந்துட்டு நீங்கள் பார்க்கும்போது இங்கே ஃபுல்லாக க்ரீன் கேண்டில்ஸ் வரனால ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் 48,000ல் ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பன் ஆகும்போது இங்கேருந்து ஒரு புல் பேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு கூட பையிங் இப்படி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 48,000 ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பன் ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேட் பண்ணுங்கள். அதை தாண்டி கேப் டவுன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் கேப் டவுன் ஆகக்கூடாது நாளைக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷனாக மாறிடும். ஏன் பாசிட்டிவ் ஆகக்கூடாதா கேப் டவுன் ஆனால் அப்படின்னா ஒரே லெவல் சேம் லெவல் 47,500 கிட்ட எத்தனை வாட்டி கேப் டவுன் ஆனால் பையர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பை பண்ணுவாங்க. ஓகே, பையர்ஸ் எல்லா இடத்துலையும் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. எப்போ இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்கன்னா மார்க்கெட் ஒரு 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 ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, திடீர்னு கேப் டவுன் ஆகுது அப்படின்னா பையர்ஸ் வந்து இந்த இடத்த வந்து ஒரு பையிங்காக யூஸ் பண்ணிக்குவாங்க. திரும்ப இங்கேருந்து ஒரு பையிங் இனிஷியேட். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பையர்ஸ் இனிஷியேட் பண்ணாங்க, அடுத்த நாள் இங்கே வருது, செகண்ட் டைம் திரும்ப பையர்ஸ் டிஃபன் பண்ணி பை பண்ணுறாங்க, திரும்ப இன்னைக்கு அதுக்கு கீழே ஒரு லெவல் கேப் டவுன் ஆகுது, மோடி பையர்ஸ் மேலே கொண்டு போகிறாங்க, திரும்பவும் கேப் டவுன் ஆகுது அப்படின்னா தேர்ட் டைமுக்கு மேலே கண்டிப்பாக இது நெகட்டிவ் ஆகிறதுக்கான ஒரு 80% சான்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே மார்க்கெட் கையில் தான். ஸோ நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஏன் கேப் டவுன் ஆனால் நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன். ஒரே லெவல் ரிப்பீட்டடாக கேப் டவுன் ஆகிட்டே இருக்குது, ஒரே லெவல் திரும்ப திரும்ப கிடச்சிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக அது நெகட்டிவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுவும் கன்ஃபர்மேஷனோட ட்ரேட் பண்ணுங்கள் நெகட்டிவ் சைன் வந்ததுக்கப்புறம். ஓகேங்களா? இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் ஓப்பனிங்ஸ். புரியாதவங்க திரும்பவும் தெளிவாக இன்னொரு வாட்டி வீடியோ பார்த்துக்கோங்க. 3மே சொல்லியிருக்கேன். ஃப்ளாட்டு, கேப் அப்பு, கேப் டவுன் 3க்கும் ரீசனோட சொல்லியிருக்கேன். ரீசனையும் பார்த்து வேலிடேட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா ஓப்பனிங்ஸ், எல்லா க்ளோசிங்ஸ், எல்லா லாஜிக்கல் ரீசன்ஸோட சொல்கிறேன். இதுதான் நடக்கும்னு சொல்ல மார்க்கெட் இஸ் சுப்ரீம் ஆல்வேஸ். ஸோ அதனால் ரிஸ்க் இஸ் ரிவார்ட் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க கீழே அப்ஸ்டாக்ஸ் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.